இன்றைய காலகட்டத்தில் வெள்ளை முடி பிரச்சனையும் முடி கொட்டுற பிரச்சனையும் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து ஆண்கள்லேருந்து பெண்கள்லேருந்து எல்லாருக்குமே இந்த பிரச்சனை ஒரு தீராத பிரச்சனையாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி ஒரு ஹேர் டை ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வெள்ளை முடி பிரச்சனைக்கும் முடி கொட்டுற பிரச்சனைக்கும் முழுசாக தீர்வு கிடைக்குங்க. அதுக்கு இப்போ நான் ஒரு ஹேர் டை ஆயில் செய்து காமிக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதில் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்து வேப்பலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை வேப்பலை ரெண்டுமே நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வேப்பிலையை சேர்க்குறதுனால நம்ம ஸ்கேல்பில் இருக்கிற புண்கள், அதே மாதிரி பொடுகு பிரச்சனை, பெயின் பிரச்சனை, இது எல்லாத்தையுமே இந்த நம்ம சேர்த்துருக்கிற ஹேர் டை ஆயிலில் சேர்த்துருக்கிற வேப்பிலை குணப்படுத்திடுங்க. கருவேப்பிலை முடியை நல்லா கருகருன்னு அடர்த்தியாக நீளமாக வளர்த்து கொடுக்கும். அதனால் இது ரெண்டுமே நம்மளுடைய நேச்சுரலான ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்து இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்க அப்படின்னா வெந்தயம் 1 டீஸ்பூன். வெந்தயம் நம்மளுடைய பாடியை நல்லா கூல் பண்ணி கொடுக்கும். இப்படி கூலிங் ஆகிறதுனால நம்மளுடைய ஸ்கேல்ப் எல்லாமே நல்லா குளுகுளுன்னு ஆகும். அதனால் நம்மளுடைய முடி கொட்டுற பிரச்சனை பார்த்திங்கன்னா ஒரு 2-3 தடவை இந்த ஹேர் டை ஆயிலை பயன்படுத்தும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்து இந்த ஹேர் டை ஆயிலில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்க அப்படின்னா டீத்தூள் நம்மளுடைய முடியை நல்லா கருகருன்னு மாற்றிடுங்க. வெள்ளை முடி இளநரைன்ற பிரச்சனை ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. வெள்ளை முடி வந்துருச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி ஹேர் டை ஆயிலை நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே தேய்ச்சிக்கிட்டு வாங்க. கொஞ்ச நாள்லேயே உங்கள் வெள்ளை முடி பிரச்சனைக்கும் ஒரு சூப்பரான சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்குங்க. அடுத்து இதோடு நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா கிராம்புங்க. கிராம்பு ஆயில் நம்மளுடைய ஹேரை நல்லா வளர்த்து கொடுக்கும். ஸ்கேல்ப்பை நல்லா ஆக்டிவேட் பண்ணி கொடுத்து ஹேர் க்ரோத்தை ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். வெள்ளை முடி பிரச்சனைக்கும் ஒரு முழு சொல்யூஷனாக இருக்கும். நரைமுடியே இல்லாத அளவுக்கு நம்மளுடைய முடியை மாற்றிடுங்க. இப்போ அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி நம்மளுக்கு ஒரு சூப்பராக இன்க்ரீடியன்ட் கிடச்சிருக்கு. இதை வச்சு தான் நம்ம இப்போ ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நான் எடுத்துருக்கிற பொருட்கள் 50 ml ஹேர் டை ஆயில் காய்ச்சறதுக்கு தான். நீங்கள் அதிகமாக காய்ச்சி வச்சுக்கணும் அப்படின்னா அளவு நல்லா ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இப்போ இதை இரும்பு கடாயில் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுருங்க. லைட்டாக நம்ம வறுத்துக்கணும். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம பச்சையாக சேர்த்துருக்கோம் இல்லையா, அது நிறைய எண்ணெயை ஊற்றினோன்னே காயும் போது நிறைய நுரை வர ஆரம்பிக்கும். அப்படி வர்றதுனால நம்மளுக்கு எண்ணெய் இழுத்துரும். அந்த பொருட்கள் எண்ணெயை இழுத்துக்கும். அதனால் எண்ணெயோட அளவு கம்மியாயிரும். அதனால் கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ இல்லை கடுகு ஆயில் எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் ரெகுலராக என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ ஹேருக்கு அதை மட்டுமே கூட சேர்த்துக்கலாம். இல்லை எல்லாத்தையும் கலந்தும் சேர்த்துக்கலாங்க. இந்த ஹேர் டை ஆயில்னால் நம்மளுடைய ஹேர் க்ரோத் பல மடங்கு பெருகுங்க. நீங்கள் பயன்படுத்தி ஒரு 2-3 தடவை பயன்படுத்தினுடைய உங்களுடைய ஹேர் ஃபால் அப்படியே கம்மியாயிருங்க. அந்தளவுக்கு இந்த ஹேர் டை ஆயிலில் அவ்வளோ சூப்பரான நேச்சுரலான பொருட்களை நம்ம சேர்த்துருக்கோம். எல்லா பொருட்களுமே ஹேருக்கு உண்டான சூப்பரான பொருட்கள் தான். இப்போ நம்ம கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 50 ml தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். இந்த 50 ml தேங்காய் எண்ணெய்க்கு தேவையான அளவு தான் நான் பொருட்களை சேர்த்துருக்கேன். கம்மியாக தான் நுரை வருது பாருங்கள். இது நம்ம வறுக்காமல் எண்ணெயை ஊற்றி இருந்தோம்னா அப்படியே ஃபுல்லாகவே நுரையாகி ரொம்பவே ஆயிலை அந்த பொருட்கள் இழுத்துரும். ஓகேவா? இப்போ சிம்மிலேயே வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஹேர் டை ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமே அந்த பொருட்கள்லாம் கருத்து போயிடும். அதனால் உங்களுக்கு இந்த ஹேர் டை ஆயிலோட முழு பயனுமே நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். நல்லா நம்மளுக்கு முடி கருப்பாகணும், நல்லா நீளமாக அடர்த்தியாக வளரணும் அப்படின்னா நான் சொல்கிற மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஹேர் டை ஆயிலை பற்றி ஒரு ஆயுர்வேத டாக்டர் அவருடைய பதிவில் போட்டிருந்தாருங்க. இந்த ஹேர் டை ஆயில்னால் நிறைய பேர் பெனிஃபிட் ஆகிருக்கிறதா அவருடைய வீடியோ கீழே கமெண்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நல்லா
எண்ணெய் வந்து ரெடி ஆயிடுச்சு, நல்லா புகை வர ஆரம்பிச்சிருச்சு. அதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே இரும்பு கடாயில் வச்சுட்டு நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். கலர் பார்த்திங்களா எவ்வளோ டார்க் க்ரீன் கலரில் கிடச்சிருக்கு. இது வந்து நம்மளுடைய முடியை வந்து நல்லா கருன்னு நீளமாக வளர்த்து கொடுக்குங்க. நீங்கள் 100% இதை நம்பி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்டும் வராது. உங்களுடைய ஹேர் க்ரோத் செம்மையாக இருக்கும். முடி கருன்னு மாறும். அதேமாதிரி இளநரை இருக்கிறவங்களுக்கு சுத்தமாகவே வெள்ளை முடி பிரச்சனை தீர்ந்துடுங்க. நரைமுடி இருக்கிறவங்க, அதாவது 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களும் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது புதுசாக முளைக்கக்கூடிய முடிகள் கூட ஸ்டாப் ஆகிடுங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா டார்க் க்ரீனாக இருக்குது. இந்த மாதிரி கையில் எடுத்துட்டு நீங்கள் நல்லா ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி ஹேரை வந்து நல்லா வந்து ஸ்கேல்பில் படுற மாதிரி நல்லா அடி நுனி வரைக்குமே இந்த ஆயிலை நல்லா கொடுத்து மசாஜ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்ட்ரோக் தெரிஞ்சிச்சுன்னா நல்லா ஸ்ட்ரோக் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்துட்டு 1 மணி நேரத்துலேருந்து உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அவ்வளோ நேரம் நீங்கள் வந்து ஹேரில் வச்சுக்கலாம். இல்லை நைட்டே அப்ளை பண்ணி கூட நீங்கள் ஹேரில் வச்சுக்கலாம். வச்சுட்டு மார்னிங் எந்திரிச்ச உடனேயோ இல்லை 2 மணி நேரம் கழிச்சோ நீங்கள் இந்த ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து ஒரு மைல்டு ஷாம்பாக யூஸ் பண்ணுங்கள். நம்ம கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஹேர் டே ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முழு பயனுமே கிடைக்காதுங்க. ஹேரை வந்து டேமேஜ் பண்ணி கொடுத்துரும் கெமிக்கல் ஷாம்பெல்லாம். அதனால் நீங்கள் நார்மலாக ஒரு மைல்டு ஷாம்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நம்மளுடைய சேனலில் நிறைய மைல்டு ஷாம்பு வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஏதாவது ஒன்று கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அதாவது நம்மளுடைய கெமிக்கல் ஷாம்பை மைல்டு ஷாம்பாக நம்ம மாற்றிட்டு யூஸ் பண்ணுறதுனால ஹேர் டேமேஜை வந்து நம்ம தடுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக 100% ரிசல்ட் கிடைக்குங்க. இந்த ஹேர் டே ஆயில் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண உடனே ஒரு ஹைப் பட்டன் வரும் பாருங்கள், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும் பாருங்கள், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.